இந்த வீடியோவில் நாம் சோஷியல் சயின்ஸில் யூனிட் 10 சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த பாடத்தில் நம்ம கொஞ்சம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரைட் எ நோட் ஆன் தமிழ் ரெனசன்ஸ். ஸோ தமிழ் ரெனசன்ஸ் பற்றி நம்ம ஒரு மாற்றங்கள் மறுமலர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நோட் அப்படி சிறு குறிப்பு வரைகன்னு சொல்லியிருக்கு. தமிழ் ரெனசன்ஸ், த கல்ச்சுரல் ஹெகிமோனி ஆஃப் காலனியலிசம் and the rise of humanism brought several changes in the socio-cultural life of the Indian subcontinent. ஸோ ரெண்டு விஷயம். ப்ராட்னா கொண்டு வருதல், சரியா? செவரல் சேஞ்சஸ் பல்வேறு மாற்றங்கள். த கல்ச்சுரல் ஹெகிமோனி ஆஃப் காலனியலிசம். கல்ச்சுரல் ஹெகிமோனி ஆஃப் காலனியலிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, காலனியலிசத்தினுடைய ஆதிக்கம். ஹெகிமோனினா மேலாதிக்கம். ஸோ பண்பாட்டு மேலாதிக்கம் கல்ச்சுரல். காலனியலிசத்தினுடைய பண்பாடு மேலாதிக்கம் என்பது ஒன்று. த கல்ச்சுரல் ஹெகிமோனி ஆஃப் காலனியலிசம் அண்ட் த ரைஸ் ஆஃப் ஹியூமனிசம், மனிதாபிமானம் மனிதநேயம் அதனுடைய எழுச்சி. இந்த ரெண்டும் ப்ராட் கொண்டு வந்தது. செவரல் சேஞ்சஸ் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. இன் தி சோஷியோ கல்ச்சுரல் லைஃப், சமூக மற்றும் பண்பாட்டு வாழ்க்கையில் இந்தியன் சப்கான்டினென்ட், இந்திய துணைக்கண்டத்தில். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா மாடர்ன் தமிழ்நாடு, நவீன தமிழ்நாடு. டு எக்ஸ்பீரியன்ஸ்டு சச் எ ஹிஸ்டாரிக்கல் டிரான்சிஷன். எக்ஸ்பீரியன்ஸ்டுனா நவீன தமிழ்நாட்டில் கூட இதுபோல் ஒரு வரலாற்று மாற்றம் நிகழ்ந்தது. புரியுதா? தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் played a significant role in their identity construction. ஸோ தமிழ் மொழி, லாங்குவேஜ் உனக்கு தெரியும், தமிழ் மொழி மற்றும் பண்பாடு, தமிழ் லாங்குவேஜ் அண்டு கல்ச்சர் played a significant role. சிக்னிஃபிகண்ட்னா இம்பார்ட்டண்ட், முக்கியமான. ரோல்னா பங்கு. ஸோ முக்கிய பங்கு வகித்தது தமிழ் மொழி மற்றும் தமிழ் கலாச்சாரம். எதில்? இன் தயர் ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன், தங்களுடைய அடையாளத்தை கட்டமைப்பதில். ஐடென்டிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்னா அடையாளத்தை கட்டமைப்பதில் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் ஒரு முக்கிய பங்கு வகித்தது. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ், லிங்குஸ்டிக்ஸ் ரிசர்ச் ஆன் திராவிடன் லாங்குவேஜஸ் எக்ஸெட்ரா அண்டர்பின்ட் த ப்ராசஸ் ஆஃப் தமிழ் ரெனசன்ஸ். ஸோ அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்னால் அச்சு எந்திரம் அறிமுகப்படுத்தியது. மொழி ஆராய்ச்சி, லிங்குஸ்டிக்ஸ் ரிசர்ச் அப்படின்னு சொன்னால் மொழி ஆராய்ச்சி, திராவிட மொழிகளில் மொழி ஆராய்ச்சி செய்தது மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை அறிமுகப்படுத்தியது. இவைகள் தமிழ் ரெனசன்ஸ் என்ற இந்த செயல்முறையை செயல்படுத்தின. Although religious literature was taken up predominantly for publication, things began to change gradually. Although இருந்தாலும், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர்னா மத இலக்கியங்கள், was taken up predominantly for publication. பப்ளிகேஷன்னா நூல்களை வெளியிடுதல். ஸோ புத்தகங்களை வெளியிடுவதில் ப்ரிடாமினன்ட்லி அப்படின்னு சொன்னால் அதிகமாக மத இலக்கியங்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தன என்றாலும் அல்லது இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஆழ்தோப்பட்டோம். திங்ஸ் பிகான் டு சேஞ்ச் கிராஜுவலி. ஸோ அது திங்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் மாறிது, மெதுவாக படிப்படியாக மாறிவிட்டது. இலக்கிய நூல்கள், மதம் சார்ந்த இலக்கிய நூல்களை பிரசுரிப்பதில் இருந்து சிறிது சிறிதாக மாற்றம் காண துவங்கியது அப்படின்னு சொல்கிறோம். இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது, ஹைலைட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்டுவெல் ஃபார் தி காஸ் ஆஃப் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ்.
தென்னிந்திய மொழிகளுடைய ஒரு அதற்கான பர்பஸுக்காக கால்டுவெல் என்பவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கால்டுவெல் அப்படின்னு போட்டுக்கோங்க. ராபர்ட் கால்டுவெல் expanded his argument in the book. ஸோ தன்னுடைய வாதத்தை விரிவாக ராபர்ட் கால்டுவெல் ஒரு புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். ஸோ எக்ஸ்பேண்டட்னா விரிவாக, ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னால் விவாதத்தை ஒரு புத்தகத்தில் ராபர்ட் கால்டுவெல் தெரிவித்திருக்கிறார். அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடன். ஸோ ஒப்பீடு, திராவிடர்களுடைய இலக்கண ஒப்பீடு அல்லது சவுத் இண்டியன் ஃபேமிலி லாங்குவேஜஸ், தென்னிந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் 1856 அதில் தன்னுடைய விவாதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். He established the close affinity நெருக்கம் between the Dravidan languagesனு போட்டுக்கோங்க. திராவிட மொழிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருந்ததை அவர் நிலைநிறுத்தினார். He established the close affinity between the Dravidan languages in contrast with, அதற்கு எதிராக சான்ஸ்கிரிட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சான்ஸ்கிரிட்டும் இந்த தமிழ் திராவிட மொழிகளும் ஒன்றல்ல. அண்ட் ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்டு தி ஆன்டிக்யூட்டி ஆஃப் தமிழ் மொழியினுடைய தொன்மையையும் கால்டுவெல் கூறியிருக்கிறார். ஸோ கால்டுவெல் எழுதிய புத்தகம், அதில் அவருடைய கருத்து, அவர் திராவிட மொழிகளையும் சமஸ்கிருதத்திற்கும் பற்றி எழுதியிருக்கிறாரு, தமிழனுடைய தொன்மையை பற்றி கூறியிருக்கிறார். சரியா, இதுதான் அவரோட பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் த பர்சனாலிட்டிஸ் ஹூ கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தயர் ரைட்டிங். பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஆளுமைகள். ஸோ எந்தெந்த ஆளுமைகள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்காக தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் பங்களித்தவர்களுடைய பெயர்களை கூறு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் கொடுத்துட்டோம். த பர்சனாலிட்டிஸ் கான்ட்ரிபியூட்டட் டு த ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் த்ரூ தயர் ரைட்டிங்ஸ் வேர். ஸோ எந்தெந்த ஆளுமைகள் பங்களித்தார்கள் தமிழ் லிட்ரேச்சருக்குங்கிறத நம்ம பேர் எழுதலாம். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் CW தாமோதரனார், UV சுவாமிநாதர், இதை நீங்கள் மெமரி பண்ணிக்க வேண்டியதான். திருவி கல்யாண சுந்தரனார், பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், சுப்பிரமணிய பாரதி, வையாபுரி பாரதிதாசன். ஸோ 8 ஆளுமைகள் இருக்காங்க, அவங்க பேரை எழுதிருங்க. அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் பாஸ்டு பை தி ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரி. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சி மந்திரி சபையை அமைத்து மெட்ராஸில் ஆட்சி புரிந்த போது அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தின் பெயர் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் போர்டு, இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் அப்படின்னு அதுக்கு தமிழில் பேர். இங்கிலீஷில் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட். அதோட முக்கியத்துவத்தை பற்றி நாம் கூற வேண்டும். ஸோ எப்போதும் போல் அந்த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா த ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்டு த ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் இன் 1926. 1926 இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஜஸ்டிஸ் கட்சி சட்டமன்றத்தில். அப்போ அவங்க ஆட்சி புரிகிறார்கள். இட் எனேபிள்டு எனி இண்டிவிஜுவல் irrespective of their caste affiliation to become a member of the temple committee and govern the resources of the religious institution. அந்த சட்டம் என்ன கூறுகிறது என்றால் எந்த ஒரு நபரும், எனி இண்டிவிஜுவல், எந்த ஒரு நபரும் ஜாதி பாகுபாடு இன்றி, சரியா, ஜாதி பாகுபாடு இன்றி பிகம் எ மெம்பர் ஆஃப் த டெம்பிள் கமிட்டி. கமிட்டினா குழு, கோவில் குழுக்களில் எந்த ஒரு தனிநபரும் ஜாதி பாகுபாடு இன்றி அந்த கோவில் உறுப்பினராகலாம் என்று இந்த சட்டம் அனுமதிக்கிறது.
and govern the resources of the religious institution. மதம் சார்ந்த அமைப்புகள், மத அமைப்புகள்னால் கோயில். ஸோ கோயில்களில் இருக்கின்ற அந்த வளங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமையை எந்த ஒரு மனிதனுக்கும் அளிக்கின்றது, ஜாதி பாகுபாடு இல்லாமல். சரியா? இட் எனேபிள்ட் எனி இண்டிவிஜுவல் irrespective of their caste affiliation to become a member of the temple committee and govern the resources of the religious institutions. இப்போ 5வது கொஸ்டினா 6வது கொஸ்டின்னு நம்பர் மிஸ்டேக்காக வந்துருச்சு. ஸோ அதை திருத்திக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5, நேம் த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை த சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன். ஸோ சவுத் இண்டியன் லிபரல் ஃபெடரேஷனும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கொஸ்டின் எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கோங்க. அதில் என்னென்ன செய்தித்தாள்கள் எல்லாம் வெளியிடப்பட்டதா அப்படின்னு கேட்குறாங்க. த நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை சவுத் இண்டியன் லிபரல் ஃபவுண்டேஷன் வேர் திராவிடன் இன் தமிழ். தமிழ் மொழியில் திராவிடன்றது நியூஸ் பேப்பரோட பேர். ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ். நியூஸ் பேப்பரோட பேர் ஜஸ்டிஸ் இங்கிலீஷில். ஆந்திர பிரகாஷிகா இன் தெலுங்கு மொழியில் ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு அதுக்கு பேர். 3 நியூஸ் பேப்பர் வந்துச்சு. தமிழ் பேப்பருக்கு பேர் திராவிடன், இங்கிலீஷ் பேப்பருக்கு பேர் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. எஸ்டிமேட் பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட். இது 6வது கொஸ்டின். பெரியார் ஆஸ் ஃபெமினிஸ்ட், பெண்ணியவாதி. பெரியார் ஒரு பெண்ணியவாதி, அதை மதிப்பீடு செய்யணும். பெரியார் கண்டம்டு சைல்டு மேரேஜ் அண்டு தேவதாசி சிஸ்டம். பெரியார் கண்டிக்கிறாரு குழந்தைகள் திருமணத்தையும் தேவதாசி என்ற ஒரு அமைப்பையும் அவர் கண்டிக்கின்றார். He has been emphasizing women's right to divorce and property. ஸோ அவர் வலியுறுத்துகிறார். எம்ஃபசைசிங்னா வலியுறுத்துகிறார், பெண் உரிமையை வலியுறுத்துகிறார். டைவர்ஸ் அப்படின்னா திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய உரிமை, சொத்து உரிமை ஆகியவை பெண்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பெரியார் அப்ஜெக்டட் த டேர்ம் கிவிங் இன் மேரேஜ். பெரியார் எதிர்க்கிறார், பெண்களை திருமணம் செய்து கொடுக்கிறோம் என்ற அந்த வார்த்தைகளை பெரியார் எதிர்க்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு காப்பியை கொடுக்குறேன், காப்பியை கொடுப்பா, டீயை கொடு, அது மாதிரி ஒரு சேரை கொடு அல்லது ஒரு சுகர் ஜீனி கொடு, இப்படி ஏதோ ஒரு பொருளை தான் கொடுன்னு சொல்வோம். அதே மாதிரி ஒரு பெண்ணை கொடுக்கிறேன் என்னும்போது பெண் என்பவர் ஒரு பொருளாக காணப்படுகிறார். ஆகவே அந்த வார்த்தையை எதிர்க்கிறார். கிவிங் இன் மேரேஜ், பெண்ணை கொடுத்திருக்கிறேன், திருமணம் செய்து கொடுத்தேன் என்று கூறக்கூடிய அந்த வார்த்தையை பெரியார் எதிர்க்கிறார். He wanted it substituted by வாழ்க்கை துணை. ஸோ ஆனால் அதை அவர் எப்படி மாற்றணும், சப்ஸ்டியூட்னா அதுக்கு பதில் வேறு ஒரு வார்த்தை கொடுக்குறார். என்ன வார்த்தை? வாழ்க்கை துணை அப்படின்னு கொடுக்குறார். அப்புறம் என்ன அவருடைய இதுனா, he believed, அவர் நம்புகிறார், that property right for women would provide them a social status and protection. ஸோ பெரியார் நம்பிக்கை கொள்கிறார், இதுபோல் பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறதுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட் ஃபார் விமன் would provide them, அவர்களுக்கு வழங்கும், தம்னா பெண்கள், பெண்களுக்கு வழங்கும் ஒரு சமுதாய அந்தஸ்து, எ சோஷியல் ஸ்டேட்டஸ். அப்புறம் ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பினை பெண்களின் சொத்துரிமை வழங்கும் என்ற ஒரு நம்பிக்கையை பெரியார் கொண்டிருக்கிறார். ஸோ இது மாதிரியான கருத்துக்களின் காரணமாக நாம் பெரியாரை ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 6 கொஸ்டின்ஸுக்கும் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறேன், படித்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.